வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் செங்கோட்டையன் அவர்களுக்கு அடித்த மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்றே நாம் கூறலாம். அதாவது அதிமுகவை பொறுத்தளவிற்கு தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக நிர்வாகம் அனைத்தும் செயல்பட்டு வருகிறது. ஆனால் இத்தனை ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் முடிய போகிறது. ஆனாலும் இதுவரை எந்த ஒரு தேர்தலிலும் வெற்றி அடையவில்லை. மிகப்பெரிய தோல்விதான் அதிமுக கொண்டிருக்கிறது. இரட்டை இலை சின்னம் இருந்தும் எதற்காக வெற்றி கொள்ளவில்லை என்ற பல்வேறு கேள்விகளும் அரசியல் வட்டாரங்களில் எழுப்ப ஆரம்பித்து விட்டார்கள். இந்த மக்களவை தேர்தலிலும் திமுக அமோக வெற்றியடையும், பாஜக ஓரளவு வெற்றியடையும். ஆனால் அதிமுக 2 இடங்களை கூட கைப்பற்ற முடியாத நிலைமை உருவாகும் என்ற செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தகைய செயல்பாடுகளை செய்து வருகிறார் என்றும், இது முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்களது சுயநலமாகத்தான் இருக்கிறது. அதிமுகவின் செயலாளர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் ஆலோசனை பெறாமல் எடப்பாடி பழனிசாமி சுயமாக எடுத்த முடிவின் காரணமாக மிகப்பெரிய ஒரு தோல்வியே இந்த மக்களவை தேர்தல் சந்திக்கும் என்று உளவுத்துறை சொன்ன தகவலின் காரணமாகத்தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் பதவி பறிபோக போகிறது. அந்த பதவியில் செங்கோட்டையன் அவர்கள் வரப்போகிறார் என்பதில் எந்த அளவும் மாற்று கருத்தும் கிடையாது. துளி அளவு கூட மாற்று கருத்து கிடையாது என்றே நாம் கூறலாம். யோசித்து பார்க்க வேண்டும். கூவத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தின் எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்க செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒரு நொடி போதும். ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் எதிர்க்காததற்கு முதன்மையான காரணம் அதிமுக பிளவுபடக்கூடாது. காரணம் என்னவென்றால், ஏற்கனவே ஓபிஎஸ், எடப்பாடி, சசிகலா இவர்கள் மூவருக்குமான போட்டி நிலவி வருகிறது. எப்போ வேண்டுமானாலும் சிறைக்கு செல்லலாம் என்ற நோக்குடன் தான் சசிகலா அவர்கள் ஓபிஎஸ் அவர்களிடம் இருந்து பதவியை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கொடுத்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றியடையக்கூடாது என்பதற்காக ஓட்டு போடக்கூடிய நிகழ்வும் நடைபெற்றது. அதில் செங்கோட்டையன் அவர்கள் முதன்மையான ஆதரவு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுத்ததன் காரணமாகத்தான் அப்பொழுது அவர் தலைமை ஏற்றார், முதல்வர் பதவி ஏற்றார் என்பதும் நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால் அதற்கு மிக முக்கியமான காரணம் அதிமுக தோல்வி அடைந்த கூடாது என்பதற்காக மட்டுமே தான். ஆனால் இந்த முறை நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிர்வாகம் பண்ண தெரியவில்லை என்பதை கருத்தில் கொண்டுதான் அந்த பதவியில் செங்கோட்டையன் அவர்கள் போட்டி போடுவதற்கான சூழ்நிலையும் உருவாகிவிட்டது. மேலும் எடப்பாடி பழனிசாமி தானாக முன்வந்து ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு ராஜினாமா செய்யாமல் இருந்தால் மிகப்பெரிய ஒரு அரசியல் பூகம்பம் வெடிக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள்.